வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் அனுஷ்கா, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பட்டுப்பூச்சி வளர்ப்பு தொழில் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி ஓசூரில் வசிக்கிறாங்க. வீடு வசதி நிலம் உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா 2 தம்பிங்க. அவங்க மூவருக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு உடலில் ஏற்பட்டுள்ள சிறிய குறையினால் திருமணம் தடையாகுதுங்க. தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டுள்ள குறையை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரும், சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரும் சொல்லியிருக்காங்க. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி குறைந்த அளவு இருந்தாலும் போதுமானது, தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் மைதிலி, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிங்க, ஜாதி உடையார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க, முகவரி செங்கமத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. 2 வீடு கட்டி வாடகை வச்சுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும் சொந்தமாக நடத்திட்டு போகிறாங்க. ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. தன்னுடைய மகளுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க, வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து வசதிகளும் செய்து தரும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த விவரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் தன்விகா, வயது 40, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க, ஜாதி முதலியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு குறைந்த அளவு படிப்பு தாங்க, 10th தான் முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக பேக்கரி ஷாப் வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க, முகவரி காமலாபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்களும் இவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து தாங்க அந்த பிஸ்னஸை செய்துட்டு வந்தாங்க. நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. இவங்களுடைய கணவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனையினால் இவங்க கணவரை இழந்துட்டாங்க. குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா 5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் 2 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் இருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த கிராமத்தை சார்ந்தவராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் குறைந்தளவு வருமானம் இருந்தாலும் பரவாயில்ல, கூலி தொழிலாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்றவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.